ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தெருவில் காய் போச்சா, 1 கிலோ 30 ரூபான்னு மிளகாய் விற்றுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து நான் 1/2 கிலோ 1/4 கிலோ கொடுன்னு கேட்டால் 20 ரூபான்னாரு. சரின்னு சொல்லிட்டு 1 கிலோவே கொடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் 30 ரூபாய்க்கு. இங்கே பாருங்கள், இது ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இது மிளகாய். அதாவது என்னென்னா, கொஞ்சம் மொத்தமாக அந்த மிளகாயெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதில் இருக்கிறதுல சின்னதாக நன்னி மிளகாயாக இப்போ மோர் மிளகா போடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப குண்டான மிளகா தான் விதை அதிகமாக இருக்கும், சாப்பிடக்குள்ள ரொம்ப உரைக்கும். ஆனால் கடித்து பார்த்து தான் வாங்கினா மிளகா நல்லா உரைக்கிது. இதை வந்து எதுக்குன்னா, இதை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு இதை பாருங்கள், எல்லா மிளகாயும் நுனியை வெட்டி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வெட்டி வச்சுட்டு இதை தண்ணி இல்லாமல் எடுத்து இந்த வாளியில் போட்டிருக்கேன். இதில் வந்து இப்போது 10 ரூபாய்க்கு தயிரை போட்டுட்டு உப்பு போட போகிறோம். போட்டு ஊற வச்சுருவோம். என்னன்னாக்கா, எங்கள் வீட்டில் டெய்லியும் பப்பு குட்டிக்கு பால் வாங்குகிறோம் இல்லையா, அந்த பாலில் வந்து அவன் பாதி தான் குடிப்பான். மீதி பால் அப்படியே புற ஊற்றி வச்சு டெய்லியும் தயிர் மீந்துடும். அதனால் அந்த தயிர் ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு 10 ரூபாய்க்கு தயிர் வாங்கி மோர் மிளகா போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா காஞ்சதும் தான் உங்களுக்கு அப்போ தான் காட்டும். நல்லா காஞ்சால் தான் காட்டுவேன், இப்போ காட்ட மாட்டேன். உப்பு கல் உப்பு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா குலுக்கி எடுத்து வச்சுக்க வேண்டியதான். நல்லா ஒரு 2 நாள் ஊறினதுக்கப்புறம் அடிஷ்னலாக டெய்லி தயிர் சேர்ப்போம். நல்லா காஞ்சதும் மோர் மிளகானது தான் இதை உங்களுக்கு காட்டும். ஓகேவா? வெய்ய சீசனில் பெண்களுக்கு வத்த போடுறது தான் பெரிய வேலை. ஆனால் நான் இந்த கஞ்சி வத்த குச்சி வத்தையெல்லாம் போட்டதே இல்லை. ஏன்னா ஃபெசிலிட்டி இல்லை. இனிமேல் போட்டால் உண்டு. இந்த வருஷம் கிடையாது, அடுத்த வருஷத்துல தான் போடுவோம். இப்போ தான் முத நான் மோர் மிளகா போடுறேன். ஆனால் வருஷம் வடவும் போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 2 நாள் ஊறி இருக்குது இந்த மிளகாய். இவ்வளோ கலர் பாருங்கள். இன்றைக்கி தான் காய வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், காலையில் வெயிலில் பச்சையாக வைத்த மோர் மிளகா வந்து இந்த கலராக ஆகிடுச்சு. இது இன்னும் தயிர் போட்டு பரட்டி வச்சா அவ்வளோதான். ஆனால் இது சூப்பராக ஆகிடுச்சு. இனிமேல் இது ஊசாது, வீணாக போகாது இல்லைம்மா? அவ்வளோதான். அப்படியே நல்லா காயும் ஒரு 10